ப்ரோக்ராம் போனால் கூட எனக்கு மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. என்னென்ன குழந்தைங்க அது வந்து அவங்க அவ்வளோ வேலை பிஸியில் கைனகாலஜிஸ்ட் நான் எதுக்காக இந்த இதுக்கு நான் கூப்பிட்டேன்னா இந்த அளவுக்கு என் கூட ஸ்பா கூட ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு உமனாக ஒரு அப்படியே சாதிச்சு அப்படியே எனர்ஜி. நீங்கள் வந்து நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு என்னன்னாலும் உங்களுக்கு உடம்பு நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கள், ஒரு வியாதி இருக்காது, வந்துடுவீங்க வெளியில். அந்த மாதிரி வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட், இது என்ன இவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் பெரிய இதாக போனால் கூட ஒன்றுமே இல்லை, நம்ம தான் பெருசாக நினச்சிடுவோம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அப்படியே அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஜோஷ். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆள். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு உமனுக்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு சின்ன டாக் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை. ஒரு டாக்டர் ஃபீல்டில் இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு உமன்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த் வைஸ் நம்மளாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை பற்றியும் ஒரு 4 வார்த்தை இந்த டைமில் சொன்னால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இருக்கும் படிச்சு அது வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க ரெகனைஸ் பண்ணி சொல்றாங்க. எல்லா சின்ன விஷயம் நம்ம பண்ணாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா நம்மள வச்சிருவாங்க. அது ஒரு பெரிய பிளான். இந்த மகளிர் தினம்காக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் கொடுத்தது மேடம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1.5 வருஷமா இந்த கொரோனால யாரையுமே மீட் பண்ணாமல் ஆக்சுவலாக ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ஒரு ரீஜுனேஷன் மாதிரி இருக்குது. எல்லாரையும் மீட் பண்ணுறது, எல்லாரையும் பார்க்கறது. நாட்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேரும், மற்றவங்களோட ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ கூட மாஸ்க் போட்டு அந்த இன்னைக்கு நான் மாஸ்க்கு கட்டிட்டு மாஸ்க் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. இப்போ தான் வேக்சின்லாம் போட்டு அந்த ஃபியர் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஆனால் கோவிட் போயிடுச்சுன்னு யாரும் அந்த ஃபீலுக்கு வந்துடாதீங்க. கோவிட் இருந்து மாஸ்க் போட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நமக்கு வந்து இந்த உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக உமனுக்காக கைனகாலஜிக்கல் சொசைட்டியிலேருந்து 6th மார்ச்லேருந்து 9th மார்ச் நாளைக்கு வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரிச்சில் இருக்கிற மெஜாரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஃப்ரீயாகவே பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் சர்விக்கல் பண்ணிட்டு தான் இருக்கும். நாளையோட அந்த இது வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ப்பவாய் புற்றுநோய். இதுதான் வந்து ரொம்ப காமனஸ்ட் உமனுக்கு வரக்கூடிய புற்றுநோய். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து 16 வயசு பிள்ளைங்கள்லேருந்து அட்லீஸ்ட் 55 வயசு வரைக்கும் அந்த ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அந்த மெயினாக நமக்கு ஈஸ்ட்ரோஜன் நிறையா செக்ரெட் ஆகிற ஏஜில் இருக்கிறவங்க இதுக்கான கேர்ஃபுல் மெஷர்ஸை எடுத்துக்கணுன்றது தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த 5 டேஸாக எங்கள் ஃபாக்ஸிங் மூலமாக நிறைய இடத்துல இந்த மீட்டிங் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 16 to 18 இயர்ஸில் வேக்சின் இருக்குது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் இருக்குது. எல்லாருமே போட்டுக்கிறது நல்லது. அப் டு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரைக்கும் 50 வயசுக்குள்ளே இருக்க வரைக்கும் அந்த வேக்சின் போட்டுக்கலாம். இது 3 டோஸாக போடுறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் 0, 1, 0, 3, 6. 3ஆவது மாதத்தில் உள்ள 6 மாதம் மொத்தம் 3 டோஸ் போட்டோம்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் பிள்ளைங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் தான் மெயின் காஸ் ஃபார் அந்த கேன்சர் வர்றதுக்கு, கர்ப்பவாய் கேன்சர் வர்றதுக்கு. இன்னொன்று மார்பகம் போட்டுருக்கு. அது செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான். அவங்களா பார்த்துக்கலாம், இல்லை எப்போனாலும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். நிறைய பிள்ளைங்க அதை பார்க்குறது இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் நாங்கள் நிறைய பேருக்கு பார்க்குறோம். இருக்குது அந்த பிள்ளைங்க ஆமாம் இருக்குது, பட் அது சொல்கிறது கூச்சப்பட்டுட்டு, அது சொல்கிறது வெக்கப்பட்டுட்டு யாரும் சொல்கிறது கிடையாது. இந்த கர்ப்பவாயத்துக்கு வந்து யூஸ்வலாக வெள்ளப்படுறது, சின்ன வயசுலேயே வெள்ளப்படுறது நார்மல். நிறைய பேர் ரொம்ப ஓவர் ஆக்சிஸாக லேசாக வெள்ளப்பட்டாலும் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வர்றது உண்டு. நிறைய வெள்ளப்பட்டாலும் அது சொல்கிறது அசிங்கம், அது ஒரு பிரச்சனை நினச்சி யாரும் சொல்ல வெளியே வர்றதில்லை. பட் சொல்லணும் ஒரு அப்நார்மல் இருக்குது, இல்லை பேரண்ட்ஸாவது அவங்க பேண்டிங்ஸ் வந்து ரொம்ப வெட்டாகுது, ஸ்மெல் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணணும். அதை சொல்லணும். மெயினாக கேர்ள்ஸ் சில்ட்ரன் இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜாக நம்ம காஷியஸாக இருந்துக்கணும். நான் 21 இயர்ஸ் 22 இயர்ஸில் மேரேஜ் ஆகி வர புதுசாக மேரேஜ் ஆன பிள்ளைங்க குழந்தை இன்மை இதுக்காக ட்ரீட்மெண்ட் வர்றவங்கலாம் பார்த்தோம்னா அந்த 18 to 20 இயர்ஸில் இது கவனிக்காமல் விட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் லைஃப் லாங் அதுக்காக கஷ்டப்படுறது, டெஸ்ட் பேபி வரைக்கும் போகிறது. ரொம்ப இந்த உமன்ஸ் டேயோட மெயின் நோக்கம் வந்து கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். முக்கியமாக 35 இயர்ஸ் to 45 இயர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அதுதான் ஹை ரிஸ்க் ஸ்டேஜ். அந்த ஏஜில் நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா ஏர்லி டிடெக்ஷன், ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வராமல் தடுத்துக்கணும்.
ஸோ ஒன்று இந்த வேக்சின்ஸ் ஒன்று, இது ஒரு வைரஸ் ஒரு காமனான காசு. இது தவிர என்ன காசு, நம்ம இது வராமல் என்ன நம்ம பண்ணிக்கணும், நம்மளோட ஹெல்த்தி டயட், நம்மளோட சாப்பாட்டு முறை. மெஜாரிட்டி நம்ம எல்லாமே ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்க நம்ம ஏஜ் அந்த மாதிரி லேடிஸ் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். மெயினாக நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம சாப்பாட்டு முறை எப்படி இருந்துச்சோ, நம்மளோட வேலைகள், நமக்கு நிறைய விஷயம் இருக்கும். எப்போவுமே 35 to 45 இயர்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட் பீரியட். அது 45 to 50 நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஏன்னா ஹார்மோன்ஸ் லெவல் நம்ம குறைய ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக நம்ம வந்து நிறைய மாற்றம் இருக்கும். நம்மளோட அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறையிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் குறையல நம்ம இல்லை குறைஞ்சிருச்சு, அவ்வளோ 45 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற நினைப்பு முதல்ல இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டு மனசு இருக்கக்கூடாது. அடுத்து என்னதான் வேலை இருந்தாலும் எவ்வளோதான் இது இருந்தாலும் ஒரு நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம பிள்ளைகள்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணணும். பிள்ளைங்க பண்ணுறது இல்லை, இப்போ ஒரு வருஷமாக பார்ப்போம் கோயிலில் எல்லாருமே லேப்டாப் வச்சு இப்படி சான்ஸ் பார்த்துட்டு எலக்ட்ரானிக் ஆன்லைன் கிளாஸு. ஸோ அட்லீஸ்ட் டான்ஸ் கிளாஸ்க்கு டெய்லி வரப்பையாவது எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கணும். ஓகே, மெஜாரிட்டி பார்க்குறது டீனேஜ் கேர்ள்ஸு, டீனேஜ் ப்ராப்ளம்ஸ், எல்லாரும் ஒபிசிட்டி, எல்லாம் வீட்டில் வேண்டாத சாப்பிடுது. பேரண்ட்ஸே வந்து ஆசைப்பட்டு நிறையா குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ இதில் வெரைட்டி வெரைட்டியாக சமைக்கிறதுல பேரண்ட்ஸுக்கு பயங்கர கிளாடி லைட் ஆகிடும். ஹோட்டலை விட நம்மளாம் செம்மையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வீட்டில் ஈவினிங்கான சமோசா அது எல்லா வெரைட்டிஸ் வீட்டில் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிள்ளைங்களை முழுசாக கெடுத்தாச்சு. மோஸ்ட்லி பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லா பிள்ளைங்க எல்லாருமே ஒன்று வெயிட் போடாத பிள்ளைங்க, லீன் பீஸ் வைஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒல்லியாக இருக்க பிள்ளைங்க டயட்டை ஒழுங்காக சாப்பிடாம பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது. குண்டாக இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிடலாம். ஒல்லியாக இருக்க பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், அந்த சைக்கிள் ப்ராப்ளமாக கரெக்ட் பண்ண முடியறதில்லை. லைஃப் லாங் அவங்க ட்ரீட்மெண்ட் 18 வயசுலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தவங்களே இங்கே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நான் ஒரு 12 வருஷமானா நான் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குற பிள்ளைங்கள இப்போ வரைக்கும் 35 வயசு வரைக்கும் பிரச்சனைன்னு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் நம்ம இப்போவே கரெக்ட் பண்ணணும். மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்க நம்ம 45 இயர்ஸ் கிட்டே இருக்கும். நமக்கு அதிகமாக விட்டமின் D3 தேவை. ஒன்று வெயில் நம்ம மேலே படணும். வெயில் படுற சுச்சுவேஷன் இல்லாதவங்க விட்டமின் D3 சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். விட்டமின் D3, விட்டமின் C, விட்டமின் சிங்க், இது மூணுமே கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இயற்கையான முறையில் நம்ம இதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா வாரத்தில் 2 நாள் விட்டமின் C நிறையா இருக்குது. நெல்லிக்காய், பிடி நெல்லிக்காய் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். 2 நாளாவது எடுத்துக்கணும். இல்லை லெமன் ஜூஸ் டெய்லி ஆல்மோஸ்ட் பிளாக் டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கவங்கனால லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ விட்டமின் D3, ஜிங்க் வந்து பூசணிக்காய் விதையில் நிறைய இருக்குது. இப்போ கொரோனாக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிங்க் நிறைய இருக்குதவங்க எடுத்துக்கணும். பூசணிக்காய் விதைகள் எல்லாமே, வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை இதெல்லாமே ஃப்ரைட் விற்கிறாங்க. இந்த ஃபெமினா போனால் விற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நட்ஸ் மாதிரி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முறையெல்லாம் இனிமேல் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிக்கணும். மெனோபாசல் பீரியட் இருக்கவங்களாம் 3 வேளைலாம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு சாலிட் ஃபுட்னா 2 வேளை இல்லை 1 வேளை. இப்போ ஒபிசாக என்ன மாதிரி ஆளுங்கன்னா 1 வேளை தான். நீங்கள் ஒல்லியாக தோண்டிங்கன்னா 2 வேளை எடுத்துக்கலாம். ஒரு 3 வேளை கண்டிப்பாக காலையில் இட்லி, மதியானம் சாதம், நைட்டு ரைஸ், எல்லாமே அரிசி. முதல்ல நம்ம மாற்றமும் அது பேசணும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு சோறு அள்ளி ஊட்டுற பழக்கத்தை நம்ம குறைக்கணும். அதிகமாக ரைஸ்லாம் தேவையே கிடையாது. நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு, பால், நட்ஸு, இல்லை ஒரு ஆம்லெட் சாப்பிட்டியா விடு, இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டியா ஓகே போதும். இல்லை லஞ்சுக்கு ஒரு சூப்பு, ஒரு சாலட், கண்டிப்பாக சாலட் காய் கொடுக்குறத கண்டிப்பாக ஒரு ஹேபிட்டை நம்ம மாற்றணும். ஈவினிங் கண்டிப்பாக பழம், டெய்லி ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்ற ஹேபிட் மோஸ்ட்லி யாருக்குமே இல்லை. பழம்னா அது எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா போதும். வாரத்துக்கு நாங்கள் ஹெல்தி ஃப்ரூட்ஸ், ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்குது, நார்சத்து அதிகமாக தேவை. ரொம்ப இனிப்பான பழங்களை விட தோப்பு கலந்த பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. மெனோபாசல் பீரியடில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் சோயா. சோயா வந்து ரொம்ப நல்லது. சோயாவில் வந்து அந்த மினிமல் ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த 45 to 50 இயர்ஸில் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சோயா கிடைக்கும். டயட் கண்டிப்பாக ஒரு விஷயம். இன்னொன்று எக்ஸசைஸ். இந்த வயசுக்கு மேலே என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா ஒரு நாள் 1/2 மணி நேரம் வாக்கிங் நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தை 5% இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். வாக் பண்ணலைன்னா அதே 5% குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் நடக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாளாவது எக்ஸசைஸ்ங்கிற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கணும். இல்லை உங்கள் டாக்டரோட சேர்ந்து டான்ஸ் போடுறோம். எக்ஸசைஸ் டயட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது தவிர இத்தனை நாளாக பிள்ளைங்க குடும்பம் அப்படின்னு மட்டுமே இருந்தவங்கலாம் ஒரு 45 இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயாச்சு. இல்லை நமக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் கசின்ஸ் ஃபேமிலியோட மாதத்தில் ஒரு நாளாவது ஏதோ ஒரு ட்ரிப்பு, இல்லை வீட்லேயே ஒரு மீட்டிங் கை கூப்பிட்டு நல்லா மனம் விட்டு சிரித்து பேசுறது. ஏன்னா வேறு யாரையும் பேச முடியாது. பிள்ளைங்க வீட்டில் இருக்கணும்.
ஹஸ்பண்டே ரொம்ப சிரிச்சுலாம் பேச முடியாது கடைசி ஏதோ என்ன சிரிக்கலாம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம லூஸ் தரமாக பேசுகிற மாதிரி யாரையும் பேச முடியாது. அப்படியா இது யாரும் சிரிச்சு நம்ம சின்ன வயசு கடையெல்லாம் பேசி யாரும் பேசணும். அந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாளாக நமக்குன்னு ஒரு நாள் வேணும். என் பிள்ளைக்காக நீங்கள் அவங்களே சொல்கிறேன், நீங்கள் தான் நம்ம டெடிக்கேட் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேச எல்லா வேலையும் பாருங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கும். அது உங்கள் பிள்ளைங்களாவே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட அப்படி பேச டைம் கிடைச்சா கூட நம்ம பேசலாம். பட் ரொம்ப பேசணும்னா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அது அவங்களுக்கு அவங்க ஏஜ்ல கூட அந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஏஜ்ல கூட நம்ம ஒரு நான் மேடம் அதான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்குது, வாங்க மேடம் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா எனக்கும் தேவையில்லை, அதில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, மேடம் இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். டான்ஸ் தான், பாட்டு போட்டோன்னா ஆடும் வேற கூட சரி டான்ஸ் ஆடினா செம்மையாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பேரில் நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த நமக்குன்னு ஒரு டைம், அந்த மாதிரி டைம் இல்லையா ஒரு பாட்டு கேட்க நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது டெய்லியும் அந்த மாதிரி ஒரு ½ ஆகுது. அந்த ½ தான் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது கண்டிப்பாக அதை டெஃபினட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா போன் லாஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். 55 இயர்ஸில் எல்லாருக்குமே லோ பேக் பெயின் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா 75 இயர்ஸ் ஆனால் நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும். எவ்வளோ பேர் 35 இயர்ஸில் வெயிட்டாக இருக்கவங்க பார்க்குறேன், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே படி 2 படி ஏரியா இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் வரலாம். மேடம் வந்தாங்க ஜிங் தான் வரும். இப்போ வரைக்கும் பாருங்க படியிலேயே நீங்கள் வர முடிச்சுவாங்க. அந்த எக்ஸசைஸ், அந்த எனர்ஜி, பல பேரோட பேசுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும்போது இருக்காது. ஒரே விஷயத்த ஒரே மாதிரி நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் நம்ம இருந்துட்டே இருக்கும். நாள் நம்ம கஷ்டம் இருக்கும், அதனால நம்ம அந்த ஹாப்பினஸ் எடுத்துலாம். கண்டிப்பாக எக்ஸசைஸ் இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஆட போகிறது ஒரு நாள் எவ்ரி டைம் நான் சொல்ல இல்லையா. அது ஆக்சுவலி அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்போ கெட்டுகெதர் கொடுத்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுதான் ரீஜுனேஷன். அது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது 1 month ஃபுல்லாக பயங்கர எனர்ஜியில் இருக்கும். பட் ஆனால் 45 நம்ம பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்களோ இல்லையா நம்ம கேட்க மாட்டாங்க. அவ்வளோ இது மாதிரி முடியாது. ஏன்னா ஒன்றே தானே இதெல்லாம் நம்ம கமிட்டடாக தான் இருக்க போகிறோம். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி நம்ம வந்து நம்மளே கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க எப்படி கேட்பீங்க? இல்ல இன்னும் சுறுசுறுப்பா அதான் சொல்றேன். நான் இன்னும் கூட நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம மாத்திட்டே இருக்கணும். எப்படி செய்யணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறைய ஆல்மண்ட்ஸ் இருக்கு. ஆல்மண்ட்ஸ்ல மெக்னீஷியம் இருக்கும், மசில் பவர் நல்லா இருக்கும். நிறைய அதான் சொல்றேன், இட்லி தோசை ரைஸ் சாப்பிட்றது போல அது நம்மளை வந்து ஆக்கிடும். நீ காலையில கூட அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி பொங்கல்லாம் சாப்பிட சைடில் வந்து எல்லா நட்ஸையும் போட்டுருங்க. இந்த பூசணி விதை, இந்த விதை எல்லாம் போட்டு 2 பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லா நட்ஸும் போட்டு ஒரு பவுல் நிறையா அதை சாப்பிட்டீங்கன்னா போதும் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம காலையில் டயட் நிறைய தேவையில்லை. நைட்டு ஓகே காலையில் கம்மி பண்ண சொல்லுங்க. இது நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறீங்க, ஃபுல்லாக நட்ஸு, தயிர் இருக்குது. தயிர்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப்ஸும் இருக்குது, எனர்ஜி லெவல் ஒன்றுமே குறையாது. காலையில் அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லன்ச் டைமுக்கு ஏதாவது சூப்பு, சாலடு, ரைஸ் பேருக்கு கொஞ்சம் ரைஸை வந்து பொரியல் மாதிரி மாற்றிக்கணும். இதெல்லாம் நம்ம பொரியல் எப்படி சைடில் வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோதான் ரைஸ் இருக்கணும். மித்த டிஷ்ஷெல்லாம் நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம் நம்ம குறைக்காதீங்க. அது சாப்பிட்டா பிரியாணி, பரோட்டா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம போகக்கூடாது. சைட் டிஷ்ஷாக சாப்பிடணும். பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எங்கள் சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ, உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. மகளே செல்ல மகளே, மலரே இரும்பு மலரே, உயிரே எந்தன் உயிரே, துணிவே என்றும் துணையே, பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எங்கள் சாமிக்கு இணையாய் இருப்பவள் நீ.